முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து பெப்பர் நல்லா தூவிக்கலாம். ஒரு சைடு வந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். வந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சம் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு. கொஞ்சம் வாசனை தாண்டி பெருஞ்சிடும். நிறைய போட்டால் கசக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா பொரியுது, அதிகமாக கலந்து விட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெட்டின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வரும்போது பாருங்கள் எவ்வளோ தூரம் மசிஞ்சுருக்குன்னு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு வேணுன்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது காரமாக இருக்குது அதனால. கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க, வாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா அதை வணக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணி கொடுப்போம். இது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் நம்ம ஆஃப் பாயில் ஆட் பண்ணிப்போம்.